ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்றைய உரையாடலில் நம்ம பேச போகிறது உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு தலைப்பு, நேரடி பங்கு முதலீடு. எல்லாருக்கும் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு ஒரு வெறி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஷேராவது வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும், ஆனால் ஷேர் தான் வாங்கணும். கொஞ்சம் பணம் இருந்தாலும் ஷேர் பக்கம் தான் போகணும், மற்ற பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது. ஏன்னா பங்குகளை வாங்கினாதான் அதிக லாபம் சம்பாதிக்க முடியும். இது ஒரு எதிர்பார்ப்பு. பட் பங்குகளை சரியாக வாங்கினா மட்டும்தான், சரியான மதிப்பீட்டில் வாங்கினா மட்டும்தான், சரியான நேரத்தில் வாங்கினா மட்டும்தான் ரிட்டர்னே கிடைக்கும். அதிக ரிட்டர்ன்றது இதை எவ்வளவு சீராகவும் சிறப்பாகவும் ஒரு முதலீட்டாளர் செய்கிறார் என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது. எப்படி வேணா பண்ணி பங்குகள்ல ரிட்டர்னே எடுக்க முடியாது. தப்பா பண்ணா அசலுக்கு மோசம். நாம இந்த டவுன் சைடு இருக்கு பாருங்க, இழக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், இழப்பு ஏற்படும் வாய்ப்பு, இதை பத்தி யோசிக்கிறதே இல்லை நேரடி பங்கு முதலீடு பக்கம் வரும்போது. ஏன்னா எப்பவுமே நம்ம பசுமையான ஒரு எதிர்காலத்தை தான் பார்க்குறோம். அதில் இருக்கக்கூடிய தடைகள் இதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. இன்னைக்கு நம்ம சுப்ராவோட இந்த நேரடி பங்கு முதலீடு யார் செய்யலாம், அதை செய்யறதுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்கணும், என்ன நடந்தா அதை நிறுத்திக்கணும் அப்படின்னு அவங்க உணரணும், எப்போ அவங்க பணத்தை பாதுகாப்பான ஒரு முறைக்கு மாற்றணும், இதெல்லாம் பேச போறோம். சுப்ரா சொல்லுங்க. உடம்புக்கோ இல்லை உங்க போர்ட்ஃபோலியோக்கோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர். கோர் ஹேஸ் டு பி வெரி ஸ்ட்ராங். கோர் நல்லா இருந்தால் தான் உங்களால் ஓட முடியும், உங்களால் கிரிக்கெட் விளையாட முடியும், உங்களால் போலிங், பேட்டிங், ஃபீல்டிங் எல்லாத்துக்குமே கோர் தேவை. அதே மாதிரி போர்ட்ஃபோலியோவில் கோர் ரொம்ப சாலிடாக இருக்கணும். அந்த சாலிட் போர்ட்ஃபோலியோ நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுல 99% பீப்புளுக்கு அது மியூச்சுவல் ஃபண்டில் தான் வர முடியும். ஈக்விட்டியில் வராதுன்னு நேரடியாக நேர சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நல்ல ஈக்விட்டி வாங்குறதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் வேணும். நம்மளுக்கு அது இருக்கா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் படிக்கிற ஸ்கில் வேணும். சும்மா பேலன்ஸ் ஷீட்டே திறக்க மாட்டேன், எனக்கு பேலன்ஸ் ஷீட்டே திறக்க தெரியாதுன்னா சான்ஸே இல்லை ஒரு கம்பெனியை பற்றி புரிஞ்சுக்க. ரெண்டாவது, அந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 வருஷத்து டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்டையாவது படித்து, MDA அந்த மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அனாலிசிஸை படித்தாதான் அவன் சொல்லறதை செய்யறான்னா தெரியும். எந்த ப்ரமோட்டரை மீட் பண்ணிட்டு வந்தாலும் அவன் அந்த கம்பெனியை பற்றி ஆப்டிமிஸ்டிக்காக தான் பேசுவான். ரொம்ப நல்ல கம்பெனி, கிரேட் கம்பெனி அப்படி தான் சொல்லுவான். அதுக்கு அவன் எழுதியிருக்கிறதுல படித்து புரிஞ்சுக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னியே, இது ஏன் நடக்கலைன்னு கேட்கறதுக்கு தைரியம் இருக்கணும், மீட்டிங்க்கு சான்ஸ் இருக்கணும். அது இல்லைன்னாக்க ரிப்போர்ட் வந்தாக்கா அது படிக்க தெரியணும். மோஸ்ட்லி நம்மளுக்கு செல் சைடு அனலிஸ்ட் பண்ற ரிப்போர்ட் தான். அவனுக்கு அந்த ஷேரை விற்கணும். அதாவது அவன் புரோக்கர். நீங்க சொல்றது ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட்டை ஈக்விட்டி ரிசர்ச் வாங்குறவங்க. இப்ப நம்ம இன்வெஸ்டர்ஸ்லாம் ஈக்விட்டி ரிப்போர்ட்லாம் பாக்குறது இல்ல சார், அவங்க வீடியோ பார்த்து வாங்குறாங்க. ஓகே, சோ நீங்க கொஞ்சம் மாறி வாங்க. நீங்க ரொம்ப பழைய, நீங்க என்னுடைய காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்க இப்ப வாங்க. இன்னைக்கு இதுல எல்லாரும் ஒரு வீடியோவை ஈவினிங் 7 மணிக்கு பார்த்துட்டு காலையில ஷேர் வாங்குறாங்க. இந்த வீடியோல என்ன இருந்தா அவங்க வாங்க முடியுங்கிறத அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு எப்படி தெரியும் என்ன வாங்கணும்னு? ஏன்னா அந்த வீடியோ பண்றவன் ஜென்ரலா எல்லாருக்கும் பண்றான்.
உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணல. இப்போது நான் உங்கள்கிட்ட சொல்லலாம் இந்த பீனட், ஓகே ஓகே, வேர்க்கடலையில் நிறைய சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இது கரெக்ட், உண்மை. நான் அது வந்து சொல்லலாம். ஆனால் பீனட் அலர்ஜி உங்களுக்கு இருந்தால் அது உங்களுக்கு தான் தெரியும், நேக்கு தெரியாது. இல்லை யார் பார்க்குறோங்கிறதே நேக்கு தெரியாது. நான் மட்டுக்கு டிவியில் வரேன், பீனட் இஸ் குட் ஃபார் ஹெல்த்து சொல்கிறேன். அதை வச்சுன்னு நீங்கள் பீனட் சாப்பிட்டு உங்களுக்கு உடம்புக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வந்தால் என்ன ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, இது வாங்கணுமா, எவ்வளோ வாங்கணும், என்ன விலையில் வாங்கணும், எவ்வளோ வாங்கிட்டே இருக்கணுமா, மேலே போகிறத வாங்கணுமா, கீழே வரத்தை ஆவரேஜ் பண்ணணுமா, இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. ஸோ நான் சும்மா ஒரு என்னோட வீடியோவை பார்த்து ஓ சுப்ரா கோல்கேட் வாங்கினா அதனால வாங்கலன்னா, நான் 1979 வாங்கினேன், நீ பறக்க கூட இல்லை. இப்போ அதையே காப்பி பண்ண முடியாது. ஒரு இன்வெஸ்டரை பார்த்து காப்பி பண்ண முடியாது, ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்து காப்பி பண்ண முடியாது, ஒருத்தரை பார்த்தும் காப்பி பண்ண முடியாது. யூ ஹேவ் டு டிசைட் வாட் டு பை, ஹவு மச் டு பை, ஹவு மச் போர்ஷன் உன் போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்டருக்கு தான் தெரியும். நான் டிவியில் உட்காந்து பேசுறது எனக்கு எப்படி தெரியும்? யார் பேசுகிறா? ஒரு 80 வயசு ஆசாமி, எல்லாம் தெரிஞ்ச ஆசாமி பார்க்குறாரா, இல்லை ஒரு 22 வயசு பையன் பார்க்குறான்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு ஜெனரிக்காக சொல்கிறேன். ஏஷியன் பெயிண்ட்ஸ் நல்ல கம்பெனி, ஏஷியன் பெயிண்ட் நல்ல கம்பெனின்னா நீ 10 வருஷம் வச்சுக்க போறியா, 15 வருஷம் வச்சுக்க போறியா, 15 நிமிஷம் வச்சுக்க போறியா, எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது வந்து 10 வருஷத்துக்காக சொல்கிறேன். இதுவும் நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இன்னைக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் வாங்கணுமா தெரியாது, நம்ம இதை ஷூட் பண்ணுறது வேறு நாள், இதை போட போகிறது வேறு நாள், அன்னைக்கு என்ன விலை நம்மளுக்கே தெரியாது. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். கோல்கேட்டோ HDFC. இல்லை இது இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு வந்து எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் என்ன ஸ்டாக்கை பற்றி பேசுகிறாங்கன்றதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 100 இன்ஃப்ளூயன்சர் தமிழில் மட்டும் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். அது ஒரு 10 பேருக்கு ரெகுலர் ஃபாலோவிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 பேரும் டெய்லி ஏதாவது ஒரு ஸ்டாக் பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஒரு 30 நாள் பேசுகிறாங்கன்னா 30 நாளில் 10 நாள் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை சொல்லியிருக்காங்க, இன்னொரு 10 நாள் இன்னொரு பர்டிகுலர் ஸ்டாக், இன்னொரு 10 நாள் இன்னொரு பர்டிகுலர் ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி, அல்லது ஒரு நாள் சில காம்பினேஷன், இன்னொரு நாள். ஸோ ஒரு 5-6 ஸ்டாக்கு திரும்ப 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 இந்த 30 நாளும் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி 30 நாள் பேசுறத 365 நாளும் பேசிட்டு இருக்காங்க. So it's a running commentary on the stock, Subra. It is not advice. It is not even analysis actually. It is running commentary daily. இன்னைக்கு இது 2% விழுந்திருக்கு, நாளைக்கு நீங்க இதை வந்து பார்க்கலாம், இவ்வளவு விழுந்ததுனால நீங்க வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டோன் அண்ட் டெனர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்து தான் இவங்க வந்து தேர் பில்டிங் தேர் கன்விக்ஷன். பேலன்ஸ் ஷீட் படிச்சு கன்விக்ஷன்லாம் யாருக்கும் வரல, ஒருத்தருக்கு கூட வரல. லட்சக்கணக்கான பேர் வாங்கியிருக்காங்க, ஒருத்தருக்கும் இது வரல. ஸோ இந்த ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா, ரன்னிங் கமெண்ட்ரியை பார்த்துட்டு நான் கிரிக்கெட் பிளேயர் ஆக முடியும்னா இந்த ரன்னிங் கமெண்ட்ரியை பார்த்து இன்வெஸ்டர் ஆக முடியும். கரெக்ட். இப்போ இங்கே வேர்ல்ட் கப் நடக்குது, நான் ரன்னிங் கமெண்ட்ரி பார்க்குறேன், ரன்னிங் கமெண்ட்ரியை பார்த்துட்டு நான் எப்படி பேட்ஸ்மேன் ஆக முடியும்? கரெக்ட், ரைட். ஸ்கை வந்து இந்த பாலை நல்லா அடிச்சாரு, சஞ்சு சாம்சன் இந்த பாலை பியூட்டிஃபுல்லா அடிச்சாரு, இப்படி அடிச்சாரு, இந்த ஸ்ட்ரோக் இப்படி விளையாடினார்னு ஒரு கமெண்டேட்டர் சொன்னானாக்கா, அந்த ரன்னிங் கமெண்ட்ரியை வச்சு நான் போய் பேட் எடுத்துட்டு போய் அதே மாதிரி அடிக்க முடியுமானா ஆன்சர் இஸ் நோ. பட் அந்த ரன்னிங் கமெண்ட்ரி தான் இன்னைக்கு வந்து பேசிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கு, நாட் பேலன்ஸ் ஷீட் ரீடிங் ஆஸ் யூ ஆர் ட்ரைங் டு சே. அதுக்கும் பேலன்ஸ் ஷீட் ரீடிங்க்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ரன்னிங் கமெண்ட்ரி மூலமா தொடர்ந்து ரன்னிங் கமெண்ட்ரியில சொல்லப்படுகின்ற ஸ்டாக்ஸ், இப்போ சுப்ரா டெய்லி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாரு, ஷாம் டெய்லி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாங்கன்னா ஷாமுக்கு ஃபேவரட் ஒரு 4 இருக்கும், சுப்ராக்கு ஃபேவரட் ஒரு 6 இருக்கும். இந்த 4லேருந்து ஒரு 2யோ 3யோ, சுப்ராதுலேருந்து ஒரு 4யோ 5யோ எடுத்து ஒரு 7-8 ஸ்டாக்கை எடுத்து ஒரு பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி வர்றது தான் அந்த போர்ட்ஃபோலியோ பொங்கல். இப்படிதான் போர்ட்ஃபோலியோ வருது, ரைட். இந்த போர்ட்ஃபோலியோ தான் இன்னைக்கு வந்து எல்லார்கிட்டையும் இருக்கு. இதைத்தான் அவங்க வந்து ஒரு வெல் இன்ஃபார்ம்டு போர்ட்ஃபோலியோ நம்புறாங்க. இதுல என்ன ரிஸ்க் சொல்லுங்க? இல்லை, இது என்ன ரிஸ்க்குன்னா, நம்ம இப்போ இன்னைக்கு சிவாஜி கணேசன் நடிப்பும் பிடிக்கும், நாகேஷ் நடிப்பும் பிடிக்கும். திருவிளையாடல் நான் ஒரு 1000 தரம் பார்த்துருப்பேன். அதுக்காக நான் சிவாஜியோ நாகேஷோ ஆக முடியாது. இல்லை, அந்த டயலாக் நான் மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணாலும் அந்த டயலாக் டெலிவரி எல்லாம் வந்தாதான் திருவிளையாடல். அந்த மாதிரி தான் அவன் போர்ட்ஃபோலியோவில் யாரும் ஏதோ பேசுறான்னா, என்னைக்கோ வாங்கியிருக்கான், என்னைக்கோ விற்கிறான், அவன் அந்த கம்பெனியை ஒண்ணுமே தெரியாது. சில வந்து நான் வாங்கல, எங்க அப்பா வாங்கினேன்னு கூட சொல்றான் சார், அதையும் இவங்க வந்து இன்புட்டா எடுத்துக்கிறாங்க. ஸோ இல்லை, இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் ஈக்விட்டி அட்வைசருங்கிற பொசிஷனே கிடையாது.
எய்தர் உங்கள் புரோக்கர் உங்கள் அட்வைசர் இல்லாட்டா நீங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணும். அதுக்கு நடுவில் ஒன்றுமே கிடையாது. நான் சூப்பராக ஒரு சர்வீஸ் இருக்குது, அவன் தினம் என்ன வாங்கணும்னு சொல்லுவான்னா அவனுக்கு என்ன ஃபீஸு ஒன்றுமே இல்லை ஃபீஸ். அப்படின்னா அவன் ஏதோ ரன் பண்ணுறான், அவன் ஏதோ வாங்கியிருக்கான், அதை விற்க ட்ரை பண்ணுறான்னு. ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் வேறு இருக்குது, என்னோட ஃபேக் ப்ரொஃபைல் இருக்குது, அதுலேருந்து எனக்கே டிப் வருது. ஸோ இதில் இந்த ரிஸ்க் இருக்குது, மார்க்கெட்டில் ரிஸ்க் ரொம்ப அதிகமாகிடுது. அப்புறம் முதல்ல நம்ம 1980s 90s இன்வெஸ்ட் பண்ணுறது 3 ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தது, ஐடிபிஐ, ஐஎஃப்சிஐ, ஐசிஐசிஐன்னு. ஸோ அங்கே ஒரு இவன் போவான், ஒரு மேனுஃபேக்சரர் போவான், 2 கோடி லோன் வாங்குவான், அவன் கொஞ்சம் வளர்ந்துடுவான், இன்னொரு 10 கோடி லோன் வாங்குவான். அப்புறம் அவனுக்கு 100 கோடி வேணுங்கிறது ஐபிஓ வரும். அவன் பேலன்ஸ் ஷீட்டை ஒரு 1000 பேர் பார்த்துருப்பா, ஒரு ஃபண்ட் ஹவுஸ்லாம் பார்த்துருப்பா, எல்லாரும் பார்த்துருப்பா, இன்ஸ்டிடியூஷன்ஸும் அதில் பணம் போடுவோம். அது கூட நம்மளும் போட்டுருந்தோம். அதில் சிசிஐ இருந்தால் முதல்ல, அப்புறம் செபி வந்தான், பிரைஸ் கண்ட்ரோல் இருந்தது, ஏதோ ஸ்க்ரூட்டினி இருந்தது, ஏதோ இருந்தது. இன்னைக்கு ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டில். அந்த காலத்தில் பீப்புள் பிலீவ்டு, இந்த சிசிஐ இருந்த காலத்தில் அவன் ப்ரீமியமே கொடுக்க மாட்டான், ரொம்ப கஞ்சத்தனமாக ப்ரீமியம் கொடுப்பான். ஸோ கோல்கேட் எனக்கு ஞாபகம் இருக்குது, 15 ரூபா ப்ரீமியம், அதாவது 25 ரூபாயில் இஷ்யூ வந்தது, ஓப்பனே 90 ஆச்சு. ஸோ எல்லாரும் இன்னமும் நம்பிட்டு இருக்கா ஒரு புது ஐபிஓ வந்தாக்க அது ப்ரீமியத்தில் ஓப்பன் ஆகும்னு. ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் ட்ரூ. இப்போ ரீசெண்டாக வந்த நிறைய இஷ்யூஸில் 1000 ரூபாயில் வந்த ஷேர் 300 ரூபாய்க்கு எல்லாம் போயிருக்கு, பாதி நிறைய ஆயிருக்கு. ஆனாக்கா கூட அந்த பழைய பிலீஃப், கோல்கேட் இவ்வளோ பண்ணிட்டு, லீவர் இவ்வளோ பண்ணிட்டுனா 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு அது ட்ரூத் இல்லை. எவனோ வரான், விசியாக வரான், ப்ரைவேட் இக்விட்டியாக வரான், அவங்க எல்லாம் பிடிச்சி லாஸ்ட் ரவுண்டில் ஒரு ஃபண்டிங் பண்ணிவிட்டு 6 மாதம் கழித்து ஒரு ஓஎஃப்எஸ்ஓ ஐபிஓ வரான். ஸோ உனக்கு அந்த ரூட்டும் க்ளோஸ்டு. ஸோ நீ டைரக்ட் இக்விட்டி, அண்ட் ஐ எம் கன்வின்ஸ், நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணினோம், 10,000 கம்பெனிஸ் இருக்குது, 150 to 200 கம்பெனி தான் ஷேர் ஹோல்டருக்கு கன்சிஸ்டண்ட்டாக வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ டிஐஒய் பண்ணணும்னா ஸ்டிக் டு லார்ஜ் கேப்ஸ். அந்த 30 கம்பெனிஸ் இருக்குல்ல, இல்லை 50 கம்பெனிஸ் இருக்குல்ல சென்செக்ஸில், அந்த கம்பெனிஸில் யூ கேன் கோ ராங் வித் டைமிங், யூ கான் கோ ராங் வித் த ஷேர். லார்சன் அண்ட் டூப்ரோ ஓகே, ரொம்ப ஹை ப்ரைஸில் வாங்கி 3 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ விலை வரும். பிரின்சிபல் லாஸ் ஆகிறதுக்கு குறைச்சல் தான் சான்ஸ், ஆகக்கூடாதுன்னு இல்லை, ஆகிறதுக்கு சான்ஸ் குறைச்சல். நீங்கள் ஏதாவது ஒரு குப்பை, இப்போ குப்பையாக கூட இருக்க வேணாம் சார். நான் உங்களுக்கு இல்லை, ஒரு காலத்தில் இப்போ 130 உதாரணமே சொல்கிறேன். இப்போ ஃபார்மா எடுத்துக்கங்க. ஃபார்மாவில் எல்லா கம்பெனிக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு ப்ராடக்ட் வந்து பம்பர் ப்ராஃபிட் கொடுக்கும். நான் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பம்பர் ப்ராஃபிட், இந்த பம்பர் ப்ராஃபிட் வரும்போது அதை பற்றி வீடியோவில் நிறைய பேர் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து அந்த பம்பர் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை அந்த ப்ராடக்ட் இழந்துருது, அந்த ப்ராடக்டோட டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வரணும். ஃபார்மா கம்பெனியே சொல்கிறான், சார் எனக்கு சில ஆண்டுகள் கழிச்சு தான், சில ஆண்டுகள்னா மோர் தென் 3-4 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு அடுத்த ப்ராடக்ட் வரும் அப்படின்னு கம்பெனி சொல்கிறான் சார். ஸோ கம்பெனியே 3 வருஷம் கழிச்சு தான் எனக்கு அடுத்த ப்ராடக்ட் என்னங்கிறது தெரியும், நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது கம்பெனியை வந்து நல்ல கம்பெனி, நேர்மையான கம்பெனி, ப்ரமோட்டர் நல்லவன், அடுத்த சில ஆண்டுகளுக்கு எனக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கும்னு சொல்கிறான். அடுத்த சில ஆண்டுகளுக்கு அசாதாரண சூழ்நிலை இருக்குன்ற ஒரு கம்பெனியை தினம் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இன்வெஸ்டர் நினைக்கிறேன் இதில் பிரச்சனையே இல்லைன்னு. இப்போ வாங்கினா அடுத்த குவார்ட்டர்லயோ அதுக்கு அடுத்த குவார்ட்டர்லயோ இது ஏற ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறான் இன்வெஸ்டர். இன்வெஸ்டருடைய கண்டிஷனிங் என்னன்னா, இந்த ரன்னிங் கமெண்ட்ரியை கேட்டு அந்த ஷேரை வாங்கணும், அது வந்து சீக்கிரம் நமக்கு பணம் பண்ணி கொடுத்துரும். இதுதான் இன்வெஸ்டருடைய எக்ஸ்பெக்டேஷன். ரன்னிங் கமெண்ட்ரி எங்கே கொடுக்கணும்? உடனே ஏற போகிறதுக்கு கொடுக்கணும். 3 வருஷம் கழிச்சு ஏற போகிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இன்வெஸ்டருடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தப்பாயிடுது. இது நிறைய கம்பெனிஸ்க்கு பொருந்தும், எஃப்எம்சிஜிக்கும் பொருந்தும், பேங்கிங்க்கும் பொருந்தும், ஃபார்மாக்கும் பொருந்தும், இன்ஜினியரிங்க்கும் பொருந்தும், நிறைய கம்பெனிஸ்க்கு பொருந்தும். பட் இன்னைக்கு இன்வெஸ்டர் என்ன நினைக்கிறான், தினம் நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். தினம் அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாக்கா அந்த நபர் ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன், சூப்பரா இன்னைக்கு இறங்கிருக்கு நாளைக்கு ஏறிடும்னா அது ஒரு கிளாரிஃபிகேஷன். இன்னைக்கு எஃப்ஐ வித்தான் அதனால இறங்கிடுச்சு நாளைக்கு ஏறிடும் அப்படின்னா அதுவும் ஒரு கிளாரிஃபிகேஷன். இது எதுவுமே உண்மையும் கிடையாது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நெரேட்டிவ். பட் அந்த நெரேட்டிவை பேஸ் பண்ணி ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது என்ன ரிஸ்க் அது சொல்லுங்க. இல்லை, இது மாத்திரம் இல்லை, சில இடத்துல ப்ரொமோட்டர் மாறி கம்பெனி ரொம்ப நன்னாவும் பண்ணும். இப்போது நான் கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை, அது 120 130 இருந்தது, அதோட ஐபிஓ 140 வந்தது. ப்ரொமோட்டர் அப்புறம் மாறிட்டான், அவன் விற்று இன்னொரு ஃபாரின் ப்ரொமோட்டர் வாங்கி
ஸோ நான் 140 எல்லாத்தையும் சொல்லுவேன், இப்போ வாங்கலாம், இது நல்ல கம்பெனின்னு. அப்போ ஒருத்தரும் வாங்கல. இல்லை அந்த பழைய ப்ரமோட்டர் போயாச்சுன்னு பேப்பர்லேயும் வந்தது. ம். அப்போ ஒருத்தனும் வாங்கல. இப்போ அது வந்து ₹1000 விலை. இப்போ வாங்கலாமான்னா வாங்கலாமா இருக்கும். ஆனா அந்த க்ரீம் எல்லாம் போயிடுது, எடுத்தாச்சு. உங்க கையில இருந்து க்ரீம் போயிடுது. பால்ல இருக்கிற ஏடெல்லாம் எடுத்தாச்சு. ஏடெல்லாம் எடுத்து அவன் கையில் அவன் போயாச்சு. இப்போ வெண்ணெய் இந்த ஆக்கியாச்சு. பாலை வச்சுட்டு இன்னும் கலரி எப்படா ஏடு வரும்னா வராது. ரைட், க்ரீம் இஸ் கான். நல்ல கம்பெனி தான், நான் நோ சொல்லலை. அதே மாதிரி இன்னொரு கம்பெனி 140 இருந்தது, 130 140 இருந்தது. அப்போ வாங்கிட்டு அது இப்போ ₹12. ₹12 திரும்ப 140 போகணும்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இதுவும் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா உனக்கு ஒன்றுமே ரூல்ஸே இல்லை, உனக்கு ட்ரேடிங் ரூல்ஸும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸும் இல்லை. பட் இதை திரும்ப திரும்ப பண்ணும்போது சுப்ரா என்ன நடக்குதுன்னு சொல்றேன். இந்த மாதிரி நீங்க சொல்ற விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போதும், நான் சொல்ற விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போதும், ஒரு ஃபாலிங் மார்க்கெட்ல, ஏன்னா 20 to 25 ரைசிங் மார்க்கெட், 25ல இருந்து ஃபாலிங் மார்க்கெட் ஆரம்பிச்சிருச்சு. ஃபாலிங் மார்க்கெட்ல இதை திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருக்காங்க பீப்புள். வாங்கும்போது என்ன நடக்குது, டவுன்வர்ட் ஆவரேஜிங் டசன்ட் ஹெல்ப். எவ்வளவு ஆவரேஜ் பண்ணாலும் நீங்க ஆவரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அது விழுது. டோட்டல் லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ போர்ட்ஃபோலியோ லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் காமிச்சா, நிறைய பேர் எனக்கு போர்ட்ஃபோலியோ அனுப்புறாங்க ரிவ்யூக்கு. லிஸ்ட் பார்த்தாக்கா ஆல்மோஸ்ட் 90% கம்பெனிஸ் இன் நெகட்டிவ். ஸோ போர்ட்ஃபோலியோல ஒரு வின்னிங் ஸ்டாக் கூட இல்லைனாக்கா, வின்னிங்னா அடுத்த 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ ஜெயிக்க போற ஸ்டாக். சில ஸ்டாக் 5 வருஷம் கழிச்சு ஜெயிக்கலாம். பட் இந்த இன்வெஸ்டர் இந்த போர்ட்ஃபோலியோட 5 வருஷம் இருப்பாரானா உறுதியா இருக்க மாட்டாரு, 100% இருக்க மாட்டாரு. நான் அதை கேரண்டீடா சொல்லுவேன். பிகாஸ் அவர் வந்து 1 year 2 yearல ப்ராஃபிட் பார்த்தவர். அவர் 5 years இருக்குனாக்கா, அதுவும் இந்த மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரி வச்சு ஓட்டினாக்கா எவ்வளவு நாள் ஓடுங்கிற கொஸ்டின் தான் எனக்கு வருது. இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோல ஒரு வின்னிங் ஸ்டாக் கூட இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் போது என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுப்போம், இப்போ நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ பாக்குறீங்க, நான் அனுப்புறேன் உங்களுக்கு, பார்த்துட்டு இதுல ஒரு வின்னிங் ஸ்டாக் கூட இல்லை ஷாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அதை நான் போய் அந்த இன்வெஸ்டர்கிட்ட சொல்ல போறேன். சுப்ரா சொல்றாரு இதுல ஒரு வின்னிங் ஸ்டாக் கூட இல்லை அப்படின்னு. அப்ப அந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இன்வெஸ்டர் என்ன பண்ணணும்னா, இப்போ இன்வெஸ்டருக்கு புது ப்ராப்ளம். அவனுக்கு அப்பாவோ அம்மாவோ பிள்ளையோ ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ யாரோ வேற பார்த்துக்கிறான். அவன் பண்ணல, அவன் யார்கிட்டயோ கேட்டு வேற பண்றான். அவன் ஒரு ஸ்டாக் புரோக்கர், சப் புரோக்கர், அது மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ நம்ம வந்து 3ஆவதோ 4ஆவதோ அட்வைசர். அவன் எவ்வளோ பேர்கிட்ட கேட்பான். இந்த அப்பாவும் பிள்ளையும் கழுதையை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி கதையாக இருக்கு. முதல்ல பிள்ளை உட்காருவான், அப்புறம் அப்பா உட்காருவா, அப்புறம் 2 பேர் உட்காருவா, அப்புறம் கழுதையை தூக்கி கழுத்தில் வச்சுட்டு போவாங்கிற மாதிரி நம்மளால நிஜமாவே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரே ஒரு ஸ்டாக் எடுத்து இதை வித்து விடுமோ, அது அடுத்தனா 10% மேலே போனால் உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு விடுவான். ஸோ இட்ஸ் பிகம் வெரி டேஞ்சரஸ். டூ மெனி அட்வைசர்ஸ் இஸ் ஆல்சோ ப்ராப்ளம். அட்வைஸும் பண்ண முடியாது. அண்ட் இவ்வளவு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்க, ஒரு ஷேர் ₹137 வாங்கி அது இன்னைக்கு ₹12 திருப்பி 137 போகுது, வெயிட் பண்றாரு. போகும்போது போகவே போகாது. ஆக்சுவலா 12ல 100% ரிட்டர்ன் வந்தா கூட 24 தான் வராது, அதுவே வராது. வந்தாலும் இப்ப 24 நான் தான். உங்களுக்கு ஒரு அதுக்கு மேல எக்ஸாம்பிள் எப்படி நான் போக சொல்றேன் முடியும்? சார். 380ல நீங்க எஸ் பேங்க் வாங்கிருக்கீங்க, இன்னைக்கு ₹20 இருக்கு. எப்ப சார் 380 போகும்? என்னை பொறுத்த மட்டும் அது வந்து போகவே சான்ஸே இல்ல. வெரி ரேர் சான்ஸ். மேபி சில டெக்கேட்ஸ் கழிச்சு போகலாம், மேபி 1 டெக்கேட்ல போகலாம், ஆர் 2 டெக்கேட்ஸ்ல போகலாம். இல்ல, அதை இன்னைக்கு வித்து ₹20 வித்து பேங்க்ல போட்டா கூட பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கலாம். ஆனா அவருக்கு மனசாகாது. என்னைக்கோ வரும். என்னைக்கோ வரும். நான் வாங்கின முயலுக்கு 3.25 அந்த என்ன பண்ண முடியும்? ஓகே. So they இல்ல, will but not give up their hope. they don't give up. அது ஹோப் தானே சார். ஆமா. ஹோப் அண்ட் பிரேயர். It's not strategy. Hope and prayer is not strategy. அது hope and prayer தான். ஓகே. இப்ப ஒரு போர்ட்ஃபோலியோல ஒண்ணு கூட சரியில்லாத ஸ்டாக் இருக்குன்னு இப்ப நான் சொல்றேன் ஒரு இன்வெஸ்டர்ட்ட, இதுல ஹோப் இல்ல சார், அவன் என்ன பண்ண உங்க வீல. இப்ப நீங்க அந்த இன்வெஸ்டரா தான் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. See, first இந்த அட்வைசர் தேடுறதுக்கு you should take a long time. நல்ல அட்வைசரா பார்த்து கேட்கணும். இல்ல அதெல்லாம் தேடி எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் நடக்குது. இந்த அட்வைசர் சொன்னதை கேட்கணும். அதுக்கப்புறம் ஹோப்பை வச்சுன்னு see, it's very simple. DIY பண்ணாதுன்னு நான் சொல்லவே இல்லை. DIY பண்ணு. ஆனாக்கா உனக்கு ரூல்ஸ் வச்சுக்கோ. ஒரு போர்ட்ஃபோலியோல தப்பு நடக்கும்போது என்ன பண்ணணும்? இல்ல, ஒரு ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கோ, ஒரு இன்வெஸ்டிங் போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கோ. ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோ 10% ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுக்கோ. ரொம்ப ஸ்ட்ரிக்டா ₹100 வாங்கினா 90 போயிட்டா வித்து விடுவேன். இன்வெஸ்டிங் ஸ்டாக்ல ₹100 வாங்கி 75 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோ. ஏன்னா 100லேருந்து 75லையாவது 25% ஃபால்லையாவது வித்து விடு. 137லேருந்து 12%னா நீ இது 90% இஸ் வைப்ட் ஆஃப். அதுக்கப்புறம் என்ன ஹோப்பு, என்ன ப்ரேயர்? உன்னோட ஹோப்பும் ஒர்க் பண்ணல, உன்னோட ப்ரேயரும் ஒர்க் பண்ணல. உன்னோட நீ திருப்பதி போ, என்ன வேணா பண்ணு, அவரும் கேட்க மாட்டேங்கிறார் நீ சொல்றது. நீ அப்புறம் என்ன பண்ண போற? At some stage you have to get out till it becomes 0. 12ல வித்து என்ன கிடைக்கும்? 12 கிடைச்சது இல்லை, அதையாவது வாங்கிக்கோ. People don't listen. So ஒரு ரூல்ஸ் வச்சுக்கோ.
இல்ல இப்ப வீட்டுக்குள்ள ரூல்ஸ் இப்ப வச்சாலும் ஏற்கனவே பண்ணி தப்பெல்லாம் சேர்ந்துருச்சு போர்ட்ஃபோலியோ லிஸ்டே வந்து அந்த மாதிரி இருக்கு. அதை என்ன பண்றதுங்கிறத கொஸ்டின். அதுக்கு வெறும் யூத்தனேஷியா தான். யோட செல்ல கையை வெட்ட வேண்டியது, காலை வெட்ட வேண்டியது. இப்போ டாக்டர் உங்க சரிங்க ரூட் எல்லாம் சொல்றீங்க. இல்ல 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 இப்போ ஒருத்தருக்கு கால்ல ப்ராப்ளம் இருக்குன்னா டாக்டருக்கு என்ன காலை வெட்டுறதுக்கு என்ன, ஹி டசன்ட் ஹேவ் ஃபன், நோ, ஹி ஆல்சோ ஹேஸ் அ ப்ராப்ளம். ஸோ அவன் ஏன் சொல்றான், அவன் உடம்ப காப்பாற்றணும்னா அந்த காலை வெட்ட அப்ப அதை வேண்டியதும் வித்துதான் ஆகணுங்கிறீங்க. வித்துதான் அதுதான் நீங்க சாய்ஸே சொல்ல வர இல்லை. கருத்து. அதான் நீங்க வெட்டுக்கிட்டனோடனே பயந்து போயிட்டேன். இல்ல நீங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, தப்பு நடந்தா அந்த தப்புல இருந்து வெளியே வந்துதான் ஆகணுங்கிறதா நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங் வேர்ட்ல சொல்றீங்க. இல்ல நான் தட் என்ன இஸ் யுவர் சொல்றேன், இன்டென்ஷன். இல்ல ஃபர்ஸ்ட் கோர்ல விஷமம் பண்ணக்கூடாது. நோ மிஸ்டீஃப் இன் யுவர் நோ கோர். மிஸ்டீஃப் இன் இருக்கும். 60-65% கோர். பாக்கியில் கொஞ்சம் மேலே போனால் கீழே போனால் ரூல்ஸ் வச்சுக்கோங்க. ட்ரேடரா இன்வெஸ்டரா, இது வந்து ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோனா 10% ஸ்டாப் லாஸில் வித்துடுங்க. நிறைய ட்ரேடிங் ஐடியாஸ் கிடைக்கும். வேறு ஏதாவது ஐடியாவுக்கு போங்க. இன்வெஸ்டிங்னா 25% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கம் அவுட் ஆஃப் இட். இன்னும் ஒன்றுமே வெளியில் வரலன்னா ஒரு நாள் அது ஜீரோ ஆகிடும். சரி, கடைசியா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. இல்லை ஒரு நிமிஷம். இதுவே 1 கோடி போர்ட்ஃபோலியோவில் 10 லட்சத்தை வச்சு விளையாட்டுன்னு இருக்கேன்னாக்கா, ஐ மீன் இது விளையாட்டு தான், இது இன்வெஸ்ட்மெண்ட் கூட இல்லை. அந்த 10 லட்சத்துக்குள்ளேயே தான் பண்ணணும். அதாவது ஒரு குப்பையை விற்று இன்னொரு குப்பை வாங்கினா பரவாயில்ல, அந்த 10 லட்சத்துக்கு மேலே போகவே கூடாது. ட்ரேடிங்கோ வாட் எவர் யூ ஆர் டூயிங், அது பி வெரி கிளியர். 10 வந்து 15 ஆயிடுத்துன்னா 5 எடுத்து வேற ஏதாவது கோரில் போட்டுடுங்க. இதே ஒரு 10 லட்சத்துக்குள்ளே யூ கேன், இட்ஸ் இனஃப். அதுக்குள்ளே இருங்கோ, அது கற்றுக்கோங்க, தென் யூ ஹேவ் ஃபன். இது வந்து எனக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும். அதனால நான் சனிக்கிழமை 2 மணி நேரம் கிரிக்கெட் விளையாடுவேன். யூ கான் கம்பேர் மீ டு கோலி. நான் ஐபிஎல் விளையாட போகிறது இல்லை. ஐபிஎல் இல்லை எனக்கு. தமிழ்நாடு நெட்ஸில் கூட என்னை கூப்பிட மாட்டான். நான் அதுக்கு லாயக்கே இல்லை, நீக்கும் தெரியும். அந்த மாதிரி உங்க ஏரியால நவி மும்பை நெட்ஸ் கூட போக முடியாது. டிஒய் பாட்டில் எங்க நெட்ஸுக்கு போனா அவன் பால் பாயா தான் என்ன ட்ரீட் பண்ணுவான். பந்தை தூக்கி கொடுமா, வேற ஒன்றுத்துக்கும் லாயக்கு இல்லை. இல்லை குண்டா இருக்க, உன்னை ரோலரா யூஸ் பண்ணலாமா. யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லிமிடேஷன். நீ வந்து கிரிக்கெட்டர் இல்லை, நீ சனிக்கிழமை அதே மாதிரி தான். நீ இன்வெஸ்டர் இல்லை, நீ ஏதோ கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கல, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு. அதில் தான் நீ பணம் பண்ண போகிற. யுவர் கோர் இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட். இது சும்மா ஏதோ சாட்டர்டே சண்டே விஷமம் மாதிரி ஏதோ டிவி பார்த்தேன் இது வாங்கினேன்னு பண்ணு. ஓகே, சுப்ரா கொஞ்சம் ரூட்டெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. நானும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி ஸ்ட்ராங்காக பேசுறதான நோக்கம் உங்கள் மனசை ஹர்ட் பண்ணுறதோ அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சொல்கிறதோ இல்லை. ஏன்னா அப்படி பேசுறது எங்களுக்கும் வந்து ஒரு கஷ்டம்தான். பட் சில விஷயங்களை சில விதத்தில் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா தப்பா ஒரு விஷயத்த உங்க மண்டையில ஏத்துறதுக்கு இன்னும் அழுத்தமா பீப்புள் சொல்றாங்கன்றதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்க மண்டையில ஒரு தப்பான பிலீஃபை ஏத்துறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. அப்படி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசும்போது அது உங்க மைண்ட்ல ஈஸியா ஏறி உட்காந்துருது. நல்ல விஷயங்கள் உங்க மைண்டுக்குள்ள போறதுக்கு கஷ்டப்படுது. இப்ப நாங்க எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் நல்ல விஷயங்களை உங்க மைண்ட்ல ஏத்த முயற்சிக்கும் போது இது போன்ற சில வீடியோஸ்ல ஸ்ட்ராங்கான கருத்துக்களை ஸ்ட்ராங்கான விதத்துல கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதை சரியான வகையில் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் புரிதல் சரியாக இருந்தால் நிச்சயமாக அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சுப்ரா சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகள். தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.